ஒரு 15 நாளா எடுத்து வச்ச பாலாடையில இன்னைக்கு நான் நெய் உருக்க போறேன். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அதுல பாலாடை எல்லாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா ஐஸ் கட்டி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும். அப்படியே வெண்ணெய் திரண்டு வரும். இப்போ அந்த வெண்ணெய் எல்லாம் குட்டி குட்டி பால்ஸா உருட்டி ஐஸ் வாட்டர்ல போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பா வெண்ணெய் திரட்டுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஐஸ் வாட்டர்ல போட்ட பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கடாயில சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். அப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா ஒரு 2 மினிட்ஸ்லயே வெண்ணெய் நெய்யா மாறிடும். அப்புறம் ஒரு கொத்து முருங்கைக்கீரையை உருகி நெய்ல சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாறுனதும் வடிகட்டிட்டு நெய்யை ஒரு பாக்ஸ்ல போட்டுடலாம். அந்த முருங்கைக்கீரையா அப்படியே தோசையில போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். வீட்டுல இஞ்சி பூண்டு பெஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ அதையும் அரைச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போகலையா, ஹஸ்பண்ட் கூட பொங்கலை செலிப்ரேட் பண்ணலையா, ரொம்ப நாளா அம்மா வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு. இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்ச நாளா டியூட்டி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. வீட்டுக்கே சுத்தமா வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போலீஸுக்கு பொங்கல் தீபாவளின்னு எந்த லீவுமே இருக்காது. இப்போ அவங்க வீட்டுக்கும் வர முடியல அப்படின்னும் போது நான் அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் டியூட்டி சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நான் அம்மா வீட்டில் தான் இருக்க போறேன்.